கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டோடு என்ற டெய்லி போட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஏசாயா 52 அதிகாரம் 14 வசனம். மனுஷனை பார்க்கலும் அவருடைய முகப்பார்வையும், மனுபுத்திரரை பார்க்கலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். Many were amazed when they saw him என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். இயேசு சிலுவை பாதையில் கடந்து செல்லப் போவதை ஏசாயா தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறான். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்தவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். உன்னத பாட்டில் ஸ்திரீகளுக்குள் ரூபவதி எருசலேம் குமாரத்தைகளிடம் தன்னுடைய நேசரை கண்டுபிடித்து தருமாறு கேட்டுக்கொண்டாள். அந்த நேசர் இயேசுவுக்கு அடையாளம். எருசலேம் குமாரத்தைகள் எல்லாம் ஸ்திரீகளின் ரூபவதியிடம் கேட்கிறார்கள், எந்த நேசரை நீ தேடி அடைகிறாய்? இந்த பட்டணத்தில் அநேக நேசர்கள் இருக்கிறார்களே, நீ தேடுகிற அந்த நேசர் எப்படிப்பட்டவர்? அவரிடம் என்ன விசேஷம் காணப்படுகிறது? நீ இப்படியாக அவரை தேடுவதற்கு என்ன ரகசியம் என்று கேட்டார்கள். அதற்கு ஸ்திரீகளின் ரூபவதி சொல்கிறாள், என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். அவர் தலை தங்கமயமாயிருக்கிறது, அவர் தலைமயிர் சுருளாயும் காகத்தை போல் கருமையுமாயிருக்கிறது. கண்கள் புறா கண்கள், நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகள். அவருடைய கன்னங்கள், உதடுகள், கரங்கள், அங்கம், கால்கள், ரூபம், வாயை பற்றி தொடர்ந்து விவரித்து கொண்டே போகிறாள். முடிவில் அவள் சொல்கிறாள், எல்லாவற்றிற்கும் மேலாக என் நேசரை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லி முடிக்க வேண்டுமென்றால் சொல்லுகிறேன், அவர் முற்றிலும் அழகுள்ளவர் என்று சொன்னாள். ஆம், நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற இயேசு முற்றிலும் அழகுள்ளவர். இப்படித்தான் ஜனங்கள் இயேசுவை குறித்து அறிந்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு காரியத்தை குறித்து இயேசு சிலுவை பாதையில் செல்லும்போது அவருடைய முகப்பார்வை மனிதரை காட்டிலும் அவருடைய ரூபம் மனுபுத்திரரை பார்க்கிலும் அந்த கேடு அடைந்ததாய் பார்த்தவர்கள் அநேகர் பிரமிப்படைந்தார்கள். இயேசுடைய ரூபம் விரும்பப்படத்தக்கதாய் இல்லாமல் இருந்தது. எல்லாவற்றையும் இழந்தவராக, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை சரீரம் முழுவதும் இரத்தம் வழியும்படியாக காயப்பட்டவராக, கீறல் அடைந்தவராக, நிர்வாணியாக அந்த கேடு அடைந்தார். இதை பார்த்தவர்களுக்கு ஒரே பிரமிப்பு. எப்படிப்பட்ட அழகுள்ளவர், அன்பானவர், ஐஸ்வர்யம் உள்ளவர்! இப்பொழுது அவருடைய முகம் அடையாளம் காணப்படத்தக்கதாய் கூட இல்லை. எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் நமக்காக சகித்தார். மாத்திரமல்ல, எப்படி எருசலேம் குமாரத்தைகள் இயேசுவை தேடினார்களோ அதுபோல இப்பொழுது இயேசு சிலுவை பாதையில் செல்லும்போது அவரை பார்த்து அழுது கொண்டிருந்தார்கள். அந்த சூழ்நிலையிலும் கூட இயேசு சொன்னார், எருசலேம் குமாரத்தைகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்பதாக. கடைசி நிமிடம் வரை இயேசு தனக்காக, தன்னுடைய சுயத்துக்காக, தன்னுடைய ஆதாயத்துக்காக என்று அவர் செயல்படவில்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசு மற்றவர்களை குறித்தே கரிசனை உள்ளவராக இருந்தார். ஆகையால் தான் நாம் எல்லாருக்கும் ஒரே பிரமிப்பு. வானங்கள் கொள்ளாத தேவன் அடிமையின் ரூபம் எடுத்ததை பார்க்கும்போது ஒரே பிரமிப்பு. பிதாவின் செல்லப்பிள்ளையாக இருந்தவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தியதை பார்க்கும்போது ஒரே பிரமிப்பு. வார்த்தையினால் காண்கிற அனைத்தையும் சிருஷ்டித்தவர் இப்பொழுது வாய் திறவாத ஆட்டுக்குட்டியைப் போல இருந்ததை பார்க்கும்போது ஒரே பிரமிப்பு. என்றாலும் சிலுவையில் ஒருமுறை மரித்தவர் இனி மரிப்பதில்லை. அவர் திரும்ப வரும்போது சர்வ வல்ல ராஜாவாக, நியாயாதிபதியாக, நீதி செய்கிறவராக வரப்போகிறார். அப்பொழுது அவரை குத்தின கண்கள் யாவும் புலம்பும். அதற்கு முன்பாகவே மனம் திரும்பி இயேசு கடந்து சென்ற சிலுவையில் பாதையில் செல்ல உங்களை ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் காணப்படும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னாட்டுடைய என்ற டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, 1000 10,000ங்களில் சிறந்தவர், பூரண அழகுள்ளவர். சிலுவை பாதையில் நீர் கடந்து செல்லும் பொழுது விரும்பத்தக்க ரூபம் இல்லாத ஒரு ரூபத்தில் இருந்த ஆண்டவரே, நீர் அந்த கேடு அடைந்தவராக சிலுவையில் தூங்கினீர். எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக உயிர்த்தீர், எங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர், எங்களுக்காக மீண்டும் வரப்போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கண்ணின் மணி போல பாதுகாத்தரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.